வணக்கம் நம்பளே. பஜாஜ் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் சேட்டக் C25 என்ற வெர்ஷனில். சரி, இந்த பஜாஜ் சேட்டக் C25 அப்படின்னும் போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ் அப்படின்னு போனால் இது டிவிஎஸ் ஆர்பிட்டார் அதுக்கும் பார்த்தவங்களுக்கு ஹீரோ விடா VX2 இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கும் ஒரு போட்டியால் தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ப்ரைஸும் வந்திருக்குன்னு சொல்லலாம். சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொண்டு வந்திருக்க பேட்டரி என்ன அப்படிங்கன்னா இதில் ஒரு NMC என்ற பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த NMC பேட்டரி இதுக்கு நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஏன்னா எல்ஐ, அதாவது லெட் ஆசிட், LFP இந்த 3 பேட்டரி நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இதில் NMCன்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த NMC பார்த்தீங்கன்னா வந்து லித்தியம் அயன் ஃபேமிலியிலேருந்து வர்றது தான் இந்த NMC பேட்டரியும். அந்த பேட்டரி தான் இந்த பஜாஜ் சேட்டக் C25லையும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த பஜாஜ் சேட்டக் C25 வண்டியோட லுக் வைஸ் பார்த்தா வண்டி ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக எந்த ஒரு கிராஃபிக்ஸும் அதிகமாக கொண்டு வராமல் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. 5 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் மொத்தம் 5 கலர் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ண கேட்டால் IDC ரேட்டிங்கில் பார்த்தவங்களுக்கு 113 கிலோமீட்டர் உங்களுக்கு ரேஞ்சிங்கும், நம்ம ரியல் டைம் பார்த்தவங்க ட்ரைவ் பண்ணும்போது 90 கிலோமீட்டர் ரேஞ்சு போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேட்டரி சார்ஜிங் டைம் என்ன பார்த்தவங்களுக்கு 2.5 ஹவர்ஸில் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி தான் இந்த NMC பேட்டரியோட ஸ்பெஷலி சொல்லலாம். சரி, இந்த NMC பேட்டரி அப்படின்னும் போது லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட்டுக்கும் இந்த NMCக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தா, லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு ஃபயர் ஆகாது, பஸ்ட் ஆகாது. அதே ஃபேமிலியில் வந்து தான் இந்த NMCயும். இந்த NMCயை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இனிஷியல் பிக்கப் டார்க் எல்லாம் பார்த்தவங்களுக்கு நல்லா சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தான் இந்த NMCயோட பேட்டரி இருக்கும். பட் உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தவங்களுக்கு இந்த ஹீட் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்தவங்களுக்கு NMC பார்த்தவங்களுக்கு LFP கம்பேர் பண்ணும்போது NMC கொஞ்சம் டவுன்னு சொல்லலாம். பட் இந்த பஜாஜ் சேட்டக் அவங்களுடைய காம்படிஷனுக்காக பார்த்தவங்களுக்கு இப்போது இந்த பஜாஜ் சேட்டக் C25ல பார்த்தவங்களுக்கு இந்த NMC பேட்டரியை கொண்டு இருக்காங்க. 2.5 கிலோவாட்ஸ் உங்களுக்கு பேட்டரியோட இந்த NMC பேட்டரியும் இப்போ கொண்டு இருக்காங்க. சரி, பார்க்கலாம் வண்டி வந்த பிறகு ஆன் ரோடில் ட்ரைவ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ட பிறகு தான் இந்த NMC பேட்டரிக்கும் இந்த LFP பேட்டரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரிய வரும். ஏன்னா NMC பேட்டரி பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தாலும் யாருக்கும் மார்க்கெட்டில் அதிகமாக தெரியாது. இப்போ தான் பஜாஜ் சேட்டக் பார்த்தாலும் கொண்டு வராங்க. வந்த பிறகு பப்ளிக்கில் ஆன் ரோட் ட்ரைவ் பண்ண பிறகு தெரிய வரும். சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வேறு என்னென்ன பார்த்தாலும் இதில் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொண்டு இருக்காங்க LCDயில். நமக்கு தேவை அப்படின்னா இதில் உங்களுக்கு ப்ளூடூத் ஆட் பண்ணணும், இன்கமிங் கால்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம 3000 பே பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாம். பட் இதில் பார்த்தா உங்களுக்கு கலர்ஃபுல்லான உங்களுக்கு LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இதில் கொண்டு இருக்காங்க. வண்டியோட டெய்லைட் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ், அதாவது சேட்டக் அது கம்பேர் பண்ணும்போது அந்த சீரீஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சேட்டக் பார்த்தா உங்களுக்கு வண்டியோட அந்த டெய்லைட்டும் அதே போல் வண்டியோட ஹெட்லைட் செக்ஷனும் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் R&D ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் பெட்டராக நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிஃப்ரென்ஸ் C25 கம்பேர் பண்ணும்போதும் C25 அதே போல் பார்த்தவங்களுக்கு சீரிஸ் அது மாதிரிலாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தவங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுக்காக இந்த வண்டி நல்லா உங்களுக்கு R&D ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 91,400 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இப்போ பஜாஜ் சேட்டக் C25 கொண்டு இருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒரு ப்ரைஸில் ஒரு சூப்பரான எக்ஸைட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல தான் இந்த பஜாஜ் சேட்டக் C25 கொண்டு இருக்காங்க. இது ஹீரோ விடா VX2க்கும் அதே போல் டிவிஎஸ் ஆர்பிட்டாருக்கும் அதாவது ஒரு பயங்கர ஒரு காம்படிஷனாக தான் இந்த பஜாஜ் சேட்டக் C25 கொண்டு இருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதே போல் வண்டியோட சேஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு R&D பண்ணி இந்த பஜாஜ் சேட்டக் C25 பார்த்தவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் டிசைனில் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த வண்டி வந்த பிறகு ஆன் ரோடில் ட்ரைவ் பண்ணி அவங்களுடைய பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா பேட்டரி NMC பேட்டரினால ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. இது NMC பேட்டரினா என்ன தான் நிக்கில் மேக்னீசியம் கோபால்ட் பேட்டரி தான் இது. இந்த பேட்டரி பார்த்தவங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், அதே போல் இனிஷியல் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும், எல்லாமே இருந்தாலும் தான் இந்த பேட்டரி இவங்க இப்போ கொண்டு வந்துருக்காங்க பஜாஜ் சேட்டக் C25ல. பட் ரெண்டுமே LFPயும் NMCயும் சேமாக இருந்தாலும் இந்த NMC எப்படி நம்ம இந்தியன் ரோட்ஸில் சப்போர்ட் பண்ணுறது பார்க்கணும். ஏன்னா இந்தியன் ரோட்ஸ் டெம்பரேச்சர் சாதாரணமாக கிடையாது, நாளுக்கு நாள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த NMC பேட்டரி நம்ம இந்தியன் ரோட்ஸில் எப்படி சப்போர்ட் பண்ண போது தான் பொறுத்து இருந்து பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.